டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை வாழ் மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிப் பொருட்களை இலங்கை நாட்டிற்கு அனுப்பும் கப்பலை சென்னை துறைமுகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை வாழ் மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிப் பொருட்கள் ஒன்றிய அரசுடன் இணைந்து அனுப்பப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக 1,19,77,800 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை, பருப்பு, பால் பொருட்கள், புடவை, வேட்டி துண்டு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. இலங்கை துணை உயர் ஆணையர் கிதீஸ்வரன் கணேசநாதனிடம் ஒப்படைத்தார். 950 மெட்ரிக் டன் நிவாரண உதவிப் பொருட்களை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் கப்பலின் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனை பெற்றுக்கொண்ட அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னோட நன்றிகள். ஃப்ளட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணது ஒரு ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி. ஸோ நாங்கள் இப்போ சிச்சுவேஷன் இஸ் ஓகே. ஐ மீன் we are getting back. So soon we will recover from this and our people are affected and once again thank you so much for people of India and Tamil Nadu for helping us. சென்னையிலிருந்து 300 மெட்ரிக் டன் சர்க்கரை, 300 மெட்ரிக் டன் பருப்பு பொருட்கள், 5000 புடவைகள், 5000 வேட்டிகள் மற்றும் துண்டுகள், 10,000 போர்வைகள், 25 மெட்ரிக் டன் பால் பொருட்கள், 1000 தார்பாய்கள் திரிகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 150 மெட்ரிக் டன் சர்க்கரை, 150 மெட்ரிக் டன் பருப்பு பொருட்கள் என மொத்தம் 2,32,35,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் இலங்கை மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.